ஹாய் நண்பா, வணக்கம். நேற்று பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏ போர்டில் 6 இல்லைன்னா 9, பி போர்டில் சி போர்டில் 5ஆம் நம்பர் கண்டிப்பாக ஒரு நம்பர் இறங்குன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். அதே மாதிரி ஏ போர்டில் விழுக வேண்டிய 6 வந்து பி போர்டில் நகர்த்தி வச்சுட்டா. அதே மாதிரி சி போர்டில் 5ஆம் நம்பர் கரெக்டாக விழுந்துருக்கு நண்பா. டபுள்ஸ் வரும்னு நினச்ச பிசியில், ஆனால் அது வந்து ஏசியில் 0, 5ன்னு சொல்லி விழுந்துருக்கு. நம்ம ஃபாலோஅப் நம்பர் கூட கொடுத்துருந்தோம். இந்த 3 நாளில் 5500 5005 இந்த 4 நம்பரில் ஒரு நம்பர் பிசியில் விழுகுன்னு சொல்லி கெஸ் பண்ணி கொடுத்துருந்தேன். ஆனால் வந்து நேற்று ஏசியில் விழுந்துருச்சு நண்பா. இது நான் எதிர்பார்க்கல. பிசியில் தான் ஸ்ட்ராங்காக இருந்துன்னு சொல்லி பிசியில் கொடுத்துருந்தேன். சாரி நண்பா. நேற்று பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏபிபிசி ஏசியில் வந்து 65 60 95 90 4 நம்பர் கொடுத்துருந்தோம் மெயினாக. அதில் 65 ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பிசியில் 65 பாஸ் ஆகிருக்கு நண்பா. இது ஒரு நல்ல வின்னிங் தான். போர்ட்லேயும் வின்னிங் கிடச்சிருக்கு, ஏபிபிசிலேயும் வின்னிங் கிடச்சிருக்கு. ஓகே நண்பா, நம்ம நாளைக்கான இன்றைக்கான கெஸிங்கை பார்த்துடலாம். 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் 654 ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருந்தோம். ஆனால் 0 65ன்னு விழுந்துருச்சு. 3 டிஜிட் மட்டும் மிஸ் ஆகிட்டே இருக்கு நண்பா. அது ஒரு 2-3 நாளில் கண்டிப்பாக ஒரு வின்னிங் வந்துடும். நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் நண்பா. இன்றைக்கி நேற்று வந்து ரிசல்ட் வந்து 065. இந்த 065ங்கிற நம்பரு இந்த 055 ஏ போர்டு 0 அப்படியே கீழே இறக்கி 055ன்னு சொல்லி அந்த நம்பரை 065 நீங்கள் கீழே வச்சுருந்தா பி போர்டுக்கு ஒரு 5ஆம் நம்பர் வர வேண்டியது இருக்குது நண்பா. 5-0 வரும். பி போர்டில் ஒரு 5-0 இறங்குறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நண்பா. அதே மாதிரி அடுத்தது காட்டுறேன். 3 நாளைக்கு முன்னாடி வந்து பிசியில் 54 விழுந்துருக்கு நண்பா. அதே மாதிரி ஒரு நாள் கரெக்டாக தள்ளி ஏசியில் 0-4ன்னு சொல்லி ஃபுல் பவரில் விழுந்துருக்கும். அப்போ இந்த பேட்டர்ன் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நாளைக்கு வந்து ஒரு பிசியில் ஒரு 54 59 04 09 வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நண்பா. ஏற்கனவே நம்ம சி போர்டில் 4 9 ஒரு 4 நாளில் கண்டிப்பாக வரும்னு சொல்லியிருந்தோம். அது இங்கே மேட்ச் ஆகுது. அடுத்த பேட்டர்ன் நோட் பண்ணிக்கிங்க. மந்த்லி சார்ட்டில் சொல்லியிருந்தோம் இந்த 25 இந்த 75க்கு இங்கே ஒரு 25 வரும்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஆனால் வந்து நேற்று வரல. ஒருவேளை ஒரு நாள் டிலேவாக இந்த இடத்துல வைக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அது சொல்கிற பார்த்துக்குங்க. இந்த 0-25ங்களா, போன மாதத்துக்கு முந்தின மாதம் ரிசல்ட்டு. போன மாதம் வந்து 55ங்கிற ரிசல்ட்டுங்களா, 775. இந்த நம்பரை தான் பவர் பண்ணி இங்கே 02 பவர் பண்ணி 75ன்னு டபுள்ஸில் வச்சுருப்பான். அதே மாதிரி இந்த அன்னைக்கு ஒரு 25 உழுவுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா. இதுக்கு ஒரு இயர்லி சார்ட்டில் ஒரு ரூட் இருக்குது, அதையும் காட்டுற பார்த்துக்குங்க. இயர்லி சார்ட்டில் இந்த 56 இருக்கு இல்லைங்களா, இங்கே போன வருஷம் ரிசல்ட்டு. இந்த 56க்கும் அதுக்கு அடுத்த நாள் விழுந்த 56க்கும் கீழே ஒரு 56 65 வரும்னு சொல்லி நேற்று கரெக்டாக சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 65 வந்திருக்கு. சரிங்களா. இதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த 57 இருக்குங்களா, 57க்கும் இங்கே வந்து ஒரு 75 நம்பர் விழுந்துருக்கும். ஒருவேளை இந்த 57 75க்கு ஒரு 57 75 52 25 உழுவுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நண்பா. இதையும் நோட் பண்ணிக்கிங்க. இயர்லி சார்ட்டில் வந்து இந்த கிராஸில் பாருங்கள், இங்கேருந்து ஆரம்பிச்சிருப்பான். இங்கே பாருங்கள், பிசியில் 58ங்களா. அப்போ அடுத்த வருஷம் பிசியில் 08ன்னு பவர் பண்ணி வச்சுருப்போம் ஒரு நம்பர். அப்போ மறுபடியும் ஒரு 58 வச்சுருப்பாங்க பிசிலேயே. ஒருவேளை இந்த நம்பர் இங்கே ட்ராவல் ஆச்சுன்னா கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு பிசிலேயோ ஒரு 58 08 வரக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நண்பா. இதை நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து வீக்லி சார்ட்டு. வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கிராஸில் பாருங்கள் 33, இங்கே பார்த்தீங்கன்னா 88 ஒரு நம்பர் நவுத்தி வச்சுருப்பான். அப்போ இன்றைக்கி ஒரு பிசியில் ஒரு 88 33 வரக்கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா இங்கே இதே நம்பர் இங்கே பாருங்கள், இந்த கிராஸில் 55ங்களா, ஒரு நம்பர் தள்ளி 66ன்னு வச்சுருப்பான். அதே மாதிரி ஒரு நம்பர் தள்ளி 77ன்னு வந்துருக்கணும், ஃபுல் பவர் வச்சு 22ன்னு வச்சுருப்பான். ஒரு ஆர்டராக இருக்கும். அதனால் பிசியில் ஒரு 33 ஒரு 88 வரக்கூட ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா. நோட் பண்ணிக்கிங்க.
பேஸ் பண்ணி என் கெஸிங் கொடுத்துருக்கேன் நண்பா. உங்கள் கெஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ஃபாலோ பண்ணிக்கங்க. பி போர்டை பொறுத்த வரைக்கும் 5-0 ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பா. அதில் 5ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது. 0 வந்து ஒரு சப்போர்ட்டு. ஒருவேளை பவர் பண்ணி போட்டாங்கன்னா 0 விழுகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நண்பா. அப்படி இல்லைன்னா ஆல் போர்டில் 5-0 கண்டிப்பாக ஒரு போர்டில் இறங்கும். ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்கேன் நண்பா. ஏபியில் பார்த்தீங்கன்னா 25, 75, 20, 70 நம்ம மந்த்லி சார்ட்டில் ஒரு ரூட் பார்த்தீங்களா, அதை பேஸ் பண்ணி எடுத்துருக்கேன். அதே மாதிரி பிசியில் வந்து 52, 57, 02, 07 வரைக்கும் வாய்ப்பு இருக்குது நண்பா. அதே மாதிரி இந்த பிசியை பொறுத்த வரைக்கும்னா ஒருவேளை சி போர்டில் 4, 9 வந்துச்சுன்னா நம்ம டெய்லி சார்ட்டில் ஒரு ரூட்டு கூட பார்த்தேன்னு நினைக்கிறேன். 54, 59, 04, 09 நண்பா. சரிங்களா. அதே மாதிரி 58, 53 வரக்கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. இது கொடுத்துருக்கேன். உங்கள் கெஸ்டிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அந்த இங்கே பிசியில் வந்து 38, 88 பார்த்தோம் இல்லைங்களா, அங்கே கொடுக்கல நண்பா, இங்கே கொடுத்துருக்கேன். பிசியில் வந்து ஒரு 33, 88 நோட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி நாளைக்கு பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 3 நம்பர் நண்பா. 259, 258, 255. ஒரு வேளை அந்த பிசியில் 55 ரிப்பீட் ஆச்சுன்னா 255ங்கிற நம்பர் வர வாய்ப்பு இருக்குது நண்பா. ஒரு வேளை உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பார்த்துக்குங்க. டியர் கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் கொடுத்துட்ருக்கோம் நண்பா. சேனல் பேஜில் போயிட்டீங்க, அதில் ஹோம் வீடியோஸ் கம்யூனிட்டின்னு இருக்கும். அந்த கம்யூனிட்டியை பிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு போஸ்ட் வரும் நண்பா, கெஸ்ஸிங் போஸ்ட்டு. அதில் தான் கொடுத்துட்ருக்கோம். வீடியோ போகிறக்கு டைம் இல்லாதனால நேற்று வந்து டியர் 1 மணிக்கு வின்னிங் வரல. ஆனால் டியர் 6 மணிக்கு கொடுக்கல நண்பா, 8 மணிக்கு கொடுத்துருந்தேன் நேற்று. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏபிபிசிஎஸ்சியில் 12ஆம் நம்பர் பாஸ் ஆகிடுச்சு. 3 நம்பருமே எடுத்துட்டேன் நண்பா. ஏ போர்டில் 6-1, பி போர்டில் 5-0, சி போர்டில் 2-7ன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பிசியில் மட்டும் போர்டு மாறி உட்காந்துருச்சு. அதனால தான் ஏபிபிசிஎஸ்சியில் காமனாக கொடுத்துருந்தேன். 62, 67, 12, 17 வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அதில் ஒரு வின்னிங், நல்ல வின்னிங் தான் கிடச்சிருக்கு. இது எத்தனை பேர் ஃபாலோ பண்ணாங்கன்னு தெரில. மறக்காமல் அது வந்து சீக்கிரம் போடுறதுக்கு தான் ட்ரை பண்ணுற முடியல. நேற்று லேட்டாக தான் போட்டேன். ஒரு 7 மணிங்கும் போது போட்டேன், 8 மணி ஷோக்கு. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கெஸ்ஸிங் வந்திருக்கு நண்பா. ஒரு வேளை உங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்து யூஸ் பண்ணிக்கிங்க. மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க நண்பா. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். நீங்களே அதை பிக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த டைமுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பா. மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.